வெல்கம் டு கெம் தோழி. நம்ம இந்த வீடியோல டிஎன் செட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த வீடியோல ஒரு 10 கொஸ்டின் எடுத்துக்கிட்டு அதை டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நிக்கோட்டின் மாலிகுல் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் pyridine, furan, pyrrolidine, pyrimidine. The correct statement is. So நிக்கோட்டினோட IUPAC நேம் கேட்டீங்க அப்படின்னா it's 3,1-methyl 3,1-methyl pyrrolidine pyridine. இதுதான் நிக்கோட்டினோட IUPAC நேம். இந்த நேமுக்குள்ளே இருக்கு நிக்கோட்டின்ல என்னென்ன ரிங் பிரசன்ட் ஆயிருக்குன்னு. திஸ் இஸ் pyrrolidine and pyridine ring. இது ரெண்டும் தான் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? நிக்கோட்டின்ல பிரசன்ட் ஆயிருக்கும். So 1 and 3 is a correct option. இதோட ஷேப்பை நான் இங்க போடுறேன். இதுதான் நிக்கோட்டினோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The condensation of water vapor is accompanied by. So water vapor condense ஆகுது அப்படின்னா it converted into water vapor liquid-ஆ மாறக்கூடிய ப்ராசஸுக்கு கண்டென்சேஷன் அப்படின்னு பேரு. ஸோ வாட்டர் வேப்பர் லிக்விடா மாறுது அப்படிங்கும் போது என்ட்ரோபி என்ன ஆகும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. வாட்டர் வேப்பர் அப்படிங்கும் போது கேஸ் ஸ்டேட். ஸோ எனக்கு என்னவா இருக்கும்? ரேண்டம்னஸ் அதிகமா இருக்கும், என்ட்ரோபி ஹையா இருக்கும். இதுவே லிக்விடா மாறும்போது அந்த ரேண்டம்னஸ் கம்மியாகும். So entropy also decreases. So correct statement A decrease in entropy. Third question பாருங்க. The correct increasing order of second IE of elements X, Y, Z with the respective atomic number 19, 20, 38. X, Y, Z னு 3 எலமெண்ட் கொடுத்துட்டாங்க. அதோடைய அட்டாமிக் நம்பர் 19, 20, 38 னு இண்டிகேட் பண்ணிருக்காங்க. 19 அப்படிங்கும் போது பொட்டாசியம், 20 அப்படிங்கும் போது கால்சியம், 38 அப்படிங்கும் போது ஸ்ட்ரோன்சியம். ஸோ என்ன கேட்குறாங்க? செகண்ட் ஐஇக்கான எனர்ஜி ஆர்டர் தான் கேட்குறாங்க. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பொட்டாசியம் பார்த்தீங்க அப்படின்னா 4s1 இருக்கும், இது 4s2, இது 5s2 இருக்கும். ஸோ இது ஏற்கனவே என்ன கேட்குறாங்க? செகண்ட் ஐன்னு கேட்குறாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு எலக்ட்ரான் எனக்கு என்ன ஆயிருக்கும்? ரிமூவ் ஆயிருக்கும். இது 4s0 இருக்கும், இது 4s1 இருக்கும், இது 5s1 இருக்கும். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன்? செகண்ட் ஐஇ வேல்யூ, செகண்ட் எனர்ஜியை பாஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு 4s0 அப்படிங்கும் போது நான் எங்கேருந்து அடுத்த எலக்ட்ரான், செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுவேன்? ஃபுல்லி ஃபில்டு ஷெல்ல எடுப்பேன். ஃபுல்லி ஃபில்டு அப்படிங்கும் போது எனக்கு என்னவா இருக்கும்? ஃபுல்லி ஃபில்டு அப்படிங்கும் போது இட் ரெக்வயர் ஹை எனர்ஜி. அப்ப எக்ஸுக்கு அதிகமா எனர்ஜி தேவைப்படும். யாரை விட? ஒய் அண்ட் இசட்டை கம்பேர் பண்ணும்போது. ஒய் அண்ட் இசட் பாருங்க, ரெண்டுமே ஒரே குரூப்ல வருது. கால்சியம், அதுக்கு கீழே ஸ்ட்ரோன்சியம். ஜென்ரல் ட்ரெண்ட் என்ன? ரெண்டுமே எனக்கு என்னது? S1 இருக்கு. ஸோ ஜென்ரல் ட்ரெண்டை பாருங்க. ஸோ கால்சியம் அப்படிங்கும் போது உங்களுக்கு டாப்ல இருக்கும் அண்ட் ஸ்ட்ரோன்சியம் அப்படிங்கும் போது பாட்டம்ல இருக்கும். ஸோ ஐஇ வேல்யூவை பொறுத்தவரை ஜென்ரல் ட்ரெண்ட் டாப் டு பாட்டம் வேல்யூ எனக்கு என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ ஸ்ட்ரோன்சியத்துக்கு வேல்யூ கம்மியா இருக்கும் கம்பேர்டு டு கால்சியம். ஸோ ஒய் அதிகமா இருக்கும் அண்ட் லீஸ்ட் என்னவா இருக்கும்? ஸ்ட்ரோன்சியமா இருக்கும். ஓகேவா? ஸோ இசட் வந்து லீஸ்டா இருக்கும். இன்க்ரீசிங் ஆர்டர்ல கேட்குறாங்க. ஸோ அப்போ இருக்கிறதுலே யாருக்கு அதிகம், யாருக்கு கம்மியா இருக்கும்? இருக்கிறதுலே எக்ஸுக்கு அதிகமா இருக்கும், அடுத்து ஒய் அண்ட் லீஸ்ட் வந்து இசட். ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படிங்கும் போது சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. the number average mn bar and weight average molar masses of monodisperse and polydisperse polymer. monodisperse அப்படிங்கும் போது எனக்கு நம்பர் ஆவரேஜும் வெயிட் ஆவரேஜும் ஈக்குவலா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் தான் கரெக்டா வருது. சிடியை எலிமினேட் பண்ணிடுறேன். அதுவே பாலிடிஸ்பர்ஸ் அப்படிங்கும் போது எனக்கு வெயிட் ஆவரேஜ் அதிகமா இருக்கும் கம்பேர்டு டு நம்பர் ஆவரேஜை விட. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் எனக்கு மேட்ச் ஆகுது. பி இஸ் அ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நான் அரோமேட்டிக் ஸ்பீசிஸ் அமாங் தி ஃபாலோயிங்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல யாரு நான் அரோமேட்டிக்னு கேட்குறாங்க.
ஸோ அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக், நான் அரோமேட்டிக்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்பவுண்டை கிளாசிஃபை பண்ணுவாங்க. திஸ் இஸ் அ டொலுவீன். இது வந்து சல்போனிக் நாப்தலின் ஆசிட். ஓகேவா, சல்போனிக் நாப்தலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதுவும் ரெண்டுமே உங்களுக்கு என்னவா இருக்கும்னா அரோமேட்டிக்கா இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆட் நம்பர் ஆஃப் பாண்ட் இருக்கும். ஸோ 3 பை பாண்ட் இருக்கும். ஆட் நம்பர் ஆஃப் பை பாண்ட் இருந்தாலே அரோமேட்டிக். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 5 பாண்ட் இருக்கும். பை பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும், ஆட் நம்பர் ஆஃப் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இதுவும் அரோமேட்டிக். அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஃபோர்த் கம்பேர் பண்ணுங்க. தேர்ட் அப்படிங்கிறது இட்ஸ் ஆக்டா டெட்ராயின்னு சொல்லுவாங்க. சைக்ளோ ஆக்டா டெட்ரைன்னு சொல்லுவாங்க. இது ஹைலி என்னவா இருக்கும், ஸ்டெரிக்கா இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ்டு ஷேப், பிளேனரா இருக்காது. இட்ஸ் அ டப் ஷேப். டப் ஷேப்ல இருக்கும். இட்ஸ் நாட் பிளேனர். ஸோ அப்ப இது என்னவா இருக்கும், நான் அரோமேட்டிக்கா இருக்கும். அண்ட் அதே போல ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, இது ஆன்டி அரோமேட்டிக்னு படிச்சிருப்பீங்க. ஈவன் நம்பர் ஆஃப் பை பாண்ட் இருக்கு. ஸோ ஆன்டி அரோமேட்டிக்னு படிச்சிருப்பீங்க. அப்படி கிடையாது. 4 மெம்பர் ரிங் இருக்கு, 2 பை பாண்ட் இருக்கு. ஸோ ஹைலி ஸ்ட்ரெயினா இருக்கும். இது என்னவா இருக்காது, பிளேனரா இருக்காது. இது டிஸ்டார்டடா இருக்கும். ஸோ இதுவும் எனக்கு நான் அரோமேட்டிக். ஸோ ரெண்டுமே எனக்கு நான் அரோமேட்டிக். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் எனக்கு என்னது, 3 and 4 இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த டிஸ்டன்ஸ் டிபெண்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி இன் அயான் டைப் இன்ட்ராக்ஷன். ஸோ அயான் டைப் இன்ட்ராக்ஷனோட எனர்ஜிக்கும் டிஸ்டன்ஸ்க்கு உள்ள ரிலேஷன் கேட்குறாங்க. 1/r⁴ அப்படிங்கிறது யாருக்கு, அயான் டைபோலுக்கானது. 1/r⁴ அப்படிங்கும் போது இட்ஸ் அ டைபோலுக்கானது. 1/r அப்படிங்கிறது எனக்கு அயான் டைப்புக்கான டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ஸ். அண்ட் 1/r⁴ அப்படிங்கும் போது இட்ஸ் அ லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸுக்கானது. So correct option is ion type கேக்குறாங்க. So ion type எனர்ஜியை பொறுத்தவரையும் it inversely proportional to distance. So C is the correct option. Next question பாருங்க. The most stable among the following is lithium fluoride, lithium iodide, HgF2, BeI2. So இந்த மெத்தட சால்வ் பண்ணும் இந்த மாதிரி கொஸ்டின் அப்படின்னா HSAB பிரின்சிபலை யூஸ் பண்ணு. ஹார்ட் சாஃப்ட் ஆசிட் பேஸ் கான்செப்ட். ஸோ லித்தியம் அப்படிங்கும் போது பிளஸ்ஸா இருக்கும், ஃப்ளூரின் அப்படிங்கும் போது நெகட்டிவா இருக்கும். சிமிலர்லி பிளஸ் மைனஸ், இட்ஸ் பிளஸ் மைனஸ். ஸோ லித்தியம் பாருங்க, இட்ஸ் ஆசிடா பிஹேவ் பண்ணும். ஃப்ளூரின் அப்படிங்கிறது பேஸா பிஹேவ் பண்ணும். ஸோ லித்தியம் அப்படிங்கும் போது சைஸை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் சைஸ்லாம் உங்களுக்கு என்னவா இருக்கும், ஹார்டா இருக்கும். அதே போல ஃப்ளூரின் எனக்கு என்னது, ஸ்மால் சைஸ் ஹார்ட். ஸோ அப்ப ஹார்ட் ஆசிட் ஹார்ட் பேஸ் காம்பினேஷனா இருந்துச்சு, ரெண்டுமே ஹார்டா இருக்கு, இல்ல ரெண்டுமே சாஃப்டா இருக்கு அப்படின்னா அது மோர் ஸ்டேபிள். ஸோ எனக்கு என்னது, லித்தியமும் எனக்கு ஹார்ட் ஆசிடா இருக்கு, ஃப்ளூரினும் எனக்கு என்னது ஹார்ட் பேஸா இருக்கு. ஸோ ரெண்டுமே எனக்கு என்னவா இருக்கும், ஹார்ட் காம்பினேஷன்ல இருக்கு, மோர் ஸ்டேபிள். ஸோ மற்றதையும் கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணலாம். லித்தியம் அப்படிங்கும் போது ஸ்மால் சைஸ், இட்ஸ் அ ஹார்ட் ஆசிட். அண்ட் அயோடின் அப்படிங்கும் போது சைஸ் பெருசு, ஸோ இட்ஸ் அ சாஃப்ட் பேஸ். அண்ட் அடுத்து பாருங்க, மெர்குரி அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன இருக்கும், இட்ஸ் அ சைஸ் உங்களுக்கு பெருசா இருக்கும். ஸோ இட்ஸ் அ சாஃப்ட் ஆசிட். ஃப்ளூரின் அப்படிங்கும் போது ஸ்மால் சைஸ், இட்ஸ் அ ஹார்ட் பேஸ். அண்ட் பெரிலியம் அப்படிங்கும் போது ஸ்மால் சைஸ், ஸோ இட்ஸ் அ ஹார்ட் ஆசிட். அயோடின் அப்படிங்கும் போது சைஸ் பெருசு, ஸோ இட்ஸ் அ சாஃப்ட் பேஸ். ஹார்டு சாஃப்ட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு என்னவா இருக்கும், லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். ஹார்ட் சாஃப்ட் அப்படிங்கும் போது மோர் ஸ்டேபிள். So A is a correct option. The ions with paramagnetic character among the following are Na plus அப்படிங்கும் போது Na அப்படிங்கும் போது 11 எலக்ட்ரான் இருக்கும், +1 அப்படிங்கும் போது எலக்ட்ரானை மைனஸ் பண்ணிடுவேனா, ஸோ எலக்ட்ரானை லாஸ் பண்ணிச்சு அப்படின்னா it becomes 10. It completely filled. It's a diamagnetic, not a paramagnetic. Fe plus 3 அப்படிங்கும் போது நார்மலா D6S2 இருக்கும். Fe plus 3 அப்படிங்கும் போது D5 ஆயிடும். D5 அப்படிங்கும் போது 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கும். இட்ஸ் அ பாராமேக்னெட்டிக். அண்ட் VO2 பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், பிராக்கெட்ல 2 பிளஸ் இருக்கு. ஸோ ஆக்சிஜன் நார்மலா சார்ஜ் எவ்வளோ, -4. அப்ப வெனேடியம் என்னவா இருக்கும், +4. ஸோ வெனேடியம் +4 ஸ்டேட்ல இருக்கும், ஆக்சிஜனோட சார்ஜ் வந்து -2. ஓகேவா. ஸோ அப்ப வெனேடியம் +4 அப்படிங்கும் போது நார்மலா வெனேடியம், ஸ்காண்டியம், டைட்டேனியம், வெனேடியம்.
ஸோ வெண்ணிடத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா D3S2 +4 அப்படிங்கும் போது 4 எலக்ட்ரான் போயிடும். 5ல 4 போயிடுச்சு அப்படின்னா D1 ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், ஒரு அன்பேர் எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கும். இட்ஸ் அ பாராமேக்னெட்டிக். ஸ்காண்டியம் +3 அப்படிங்கும் போது ஸ்காண்டியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா D1S2. ஸோ 3 எலக்ட்ரானுமே போயிடுச்சு அப்படின்னா D0 இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட் அண்ட் இட் இஸ் அ டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர். ஸோ அப்போ ஃபர்ஸ்டும் லாஸ்டும் டயாமேக்னெட்டிக்கா இருக்கு அண்ட் செகண்டும் தேர்டும் பாராமேக்னெட்டிக்கா இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 and 3 இஸ் அ கரெக்ட் ஒன். ரெட்டினால் இஸ் அன் விட்டமின், ஓகேவா, நாட் அ ப்ரோவிட்டமின். ப்ரோவிட்டமினுக்கு என்ன எக்ஸாம்பிளா கொடுக்கலாம் அப்படின்னா பீட்டா கேரோட்டின் நம்ம என்ன சொல்லலாம், விட்டமின் ப்ரோவிட்டமினுக்கான எக்ஸாம்பிளா சொல்லலாம். அது என்ன ப்ரோவிட்டமின் அப்படின்னா, இப்ப பீட்டா கேரோட்டின் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னவா கன்வெர்ட் பண்ணும் பாடி, அதை ரெட்டினாலா கன்வெர்ட் பண்ணும், விட்டமினா கன்வெர்ட் பண்ணும். ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அந்த சப்ஸ்டன்ஸை பாடி விட்டமினா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேரு ப்ரோவிட்டமின். இட்ஸ் நாட் அ விட்டமின், ஓகேவா. அது நார்மல் சப்ஸ்டன்ஸா இருக்கும், பாடி அது என்னவா கன்வெர்ட் பண்ணும், விட்டமினா கன்வெர்ட் பண்ணா அதுக்கு ப்ரோவிட்டமின் பேரு. ரெட்டினால் அப்படிங்கிறது விட்டமின் ஏக்கான இன்னொரு நேம். இட்ஸ் அ விட்டமின், நாட் அ ப்ரோவிட்டமின். ஸோ சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். Toluene in proton decoupled C13 NMR spectrum gives. So toluene C13 spectrumல எவ்வளோ லைன்ஸ் கொடுக்கும்னு கேக்குறாங்க. So this is a toluene structure. So இங்க எனக்கு என்ன இருக்கு, மெத்தில் எந்த பொசிஷன்ல இருக்கு, இப்சோ பொசிஷன்ல இருக்கு. இப்சோ பொசிஷன்ல சப்ஸ்டிட்யூவன்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆர்த்தோ, பேரா, மெட்டா எல்லாமே எனக்கு என்ன பண்ணும், தனித்தனி சிக்னலை கொடுக்கும். இதான் ரூல், ஓகேவா. ஸோ இந்த ரூலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான ஷார்ட்கட்டும் சொல்றேன். ஸோ இது வந்து டொலுவினா, இந்த டொலுவினா ஈக்குவல் ஆஃபா கட் பண்ணுங்க. ஸோ உங்களால என்ன பண்ண முடியும், வெர்டிக்கலா மட்டும்தான் கட் பண்ண முடியும், ஹரிசாண்டலா கட் பண்ண முடியாது. ஸோ வெர்டிக்கலா ஒரு பிளேனை பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்ப பாருங்க எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்க. 1, இங்க ஒரு கார்பன் இருக்குமா, 2, இங்க ஒரு கார்பன் இருக்கும், 3, இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், டோட்டலா எவ்வளவு இருக்கு, 5 கார்பன் இருக்கா. அப்ப 5 சிக்னல்ஸ் கொடுக்கும். So answer is A. That's all for this video. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.